ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லன்ச் ரெசிபி சுட சுட ரைஸ், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட ரெடி ஆயிடுச்சு. தக்காளி மிளகு ரசம் வச்சுருக்கேன். தென் ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து நோனி ஜூஸ். இது நாங்கள் ரெகுலராக குடிப்போம். ஹெல்த்தி ட்ரிங்க் இது. அப்புறம் ஒரு ஸ்வீட்டான மாம்பழம். அவ்வளோதாங்க. இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். நான் எப்படி செஞ்சேன்ற வீடியோ தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. வேர்க்கடலை வந்து புடச்சி வச்சுருக்கேன், வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்காக. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு இல்லை சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தில் நான் எப்போவுமே சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பேன். அதான் ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் தோசை தான் டிஃபன். வேர்க்கடலை சட்னி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதான் இன்றைக்கி செஞ்சிடலாம். எப்போவுமே தக்காளி தொக்கு, கார சட்னி இப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். சாம்பார். சரி, இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செஞ்சிடலாம்னு சொல்லிவிட்டு வேர்க்கடலை சட்னி செஞ்சிட்ருக்கேன். வேர்க்கடலை சட்னி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி கிரேவி ரெடி பண்ணணும். முதல்ல இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டோன்னா அவங்க ஒர்க்குக்கு கிளம்பிடுவாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் தோசையும் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணி சட்னி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். லன்ச்சு வந்து மதியம் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கிரேவி வந்து நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வேர்க்கடலை சட்னி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சமைக்கிறது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் எனக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன மாதிரி புதுசாக இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும், குக்கிங் வீடியோஸ் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நானும் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். என்னை பார்த்து இன்னும் நிறைய பெண்கள் வந்து பண்ணணும், அவங்களுடைய டேலண்ட்டை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து காட்டணுன்றதுக்காக தான் நானும் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சால் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
சட்னி அரைச்சிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ தென் தாளிக்க வேண்டியது தான். நான் வேர்க்கடலை சட்னியில் வந்து கொஞ்சம் உப்பு புளியெலாம் வச்சு அரைப்பேன். காஞ்ச மிளகாய் போடுவேன். உடச்சக்கொல்ல வேணுன்னா கூட போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் உடச்சக்கொல்ல கூட போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நான் எப்போவுமே வந்து வேர்க்கடலை மட்டும் போட்டு அரைப்பேன். இந்த டேஸ்ட்டு என் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த மாதிரி நான் அரைச்சிடுவேன். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி அரைச்சி வச்சுட்டு தோசை சுட்டு கொடுத்தோன்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அரைச்சிருக்கேன். ஆனால் இந்த வேர்க்கடலை சட்னி மட்டும் எவ்வளோ அரைச்சாலும் சீக்கிரமாக காலி ஆகிடுது. இந்த சட்னி மட்டும் எப்போவுமே மீறாது எங்கள் வீட்டில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கிரேவிக்காக தான் பொட்டேட்டோ வந்து சீவிட்டுருக்கேன். ஆரம்பத்துலலாம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர் வந்து சமைக்கவே தெரியாது. அப்போ என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படி செய்யணும். அந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஓரளவுக்கு சமைச்சா போதும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சமைக்க ஆரம்பித்தேன். இப்போ அப்படியே சமைச்சு இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இப்போ நான் என்ன டிஷ் செஞ்சாலும் அது வந்து உப்பு காரம் எதுவுமே பார்க்கலனா கூட அது டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடுது. என்னால் நம்பவே முடியல. இந்த அளவுக்கு நான் இது சமைப்பேனான்னு ஃபஸ்ட்டு நினச்சதே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து என்னோடய சமையல் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு பாராட்டுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு நல்லதாக பண்ணி கொடுக்கணும், இன்னும் ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும், வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு இப்போலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்ன சமையல் செஞ்சாலும் நான் பண்ணிவிடுவேன். வெஜ்ஜில் எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசித்து செய்வேன். நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது, அதை சாப்பிடும்போது, அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் அவங்களுக்காக பிடிச்சது எல்லாமே நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். அதுவும் ஹெல்த்தியாக எப்படி கொடுக்கலான்னு பார்த்து தான் கொடுப்பேன். ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். அது வந்து ரொம்ப ரேராக தான் செஞ்சு கொடுப்பேன். ஆயில் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து செய்வேன். எப்போயாவது 1 டைம் தான் செஞ்சு கொடுப்பேன். அடிக்கடிக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன். அவங்களும் அந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்கேன். அதான் அவங்களும் வந்து இப்போ ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க யாராவது கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா எப்போயாச்சும் சாப்பிடுவாங்க. நாங்களும் எப்போயாவது வாங்கி கொடுப்போம். அந்த கிரேவிங்ஸ் வரும்ல, அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் வரும். அந்த கிரேவிங்ஸ்க்காக நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி எப்போயாவது நாங்களும் வாங்கி சாப்பிடுவோம். இல்லைனா வீட்டில் வந்து செஞ்சும் கொடுப்பேன் என்னோடய குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு. இப்போ ரைஸ் வெந்துடுச்சு, அதை வடிச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு கிரேவி செய்யலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுங்க, அவங்களுக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகுது. அதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து தோசையும் சட்னியும் கொடுத்துட்டு அவங்கள கிளப்பி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கிரேவி செய்யலான்னு சொல்லிவிட்டு
நான் எல்லாத்தையும் வந்து இப்போது கழுவி வச்சுருக்கேன். சட்னியும் தாளிக்கல, அதை தாளிச்சிட்டு அவங்களுக்கு தோசை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சட்னி தாளிக்கிறேன். தோசை சுடுறதுக்காக தவா வச்சுட்டேன். சட்னியும் தாளிச்சிட்டேன். தோசையும் ஊற்றியாச்சு. ஒரு பக்கம் கிரேவியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். கிரேவியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. டிஃபனும் ரெடி பண்ணிவிட்டேன், அப்படியே லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன் மதியத்துக்கும் சேர்த்து. ஏன்னா மார்னிங்கே முடிச்சிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆஃப்டர்நூன் வந்து செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, செய்ய முடியல வெயிலில். காலையிலே முடிச்சிட்டோன்னா ஃப்ரீயாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் எப்போயுமே வந்து மார்னிங்கே நான் டிஃபனும் முடிச்சிடுவேன், லஞ்சும் முடிச்சிடுவேன். தோசையே வந்துடுச்சு. எல்லாருக்கும் பசங்களுக்கும் சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். எல்லா சமையலும் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி அப்படியே ஜாலியாக சமைச்சிட்டேன். பேசிகிட்டே சமைச்சதுனால எனக்கு சமைச்சதே தெரியல, ஈஸியாக இருந்தது. சாதம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தென் தக்காளி மிளகு ரசமும் வச்சுட்டேன். ஹெல்த்து ட்ரிங்க் நோனி ஜூஸும் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.